புதுச்சேரியில் கட்சி கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி நடைபெற உள்ளது. முதலாக பீகாரில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு 43 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கி உள்ளார்கள். நீக்கப்பட்டவர்கள் எந்தவித மேல்முறையீடும் இல்லாமல் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். தற்போது தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி நடைபெற உள்ளது. 2004 வரை நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி 21 ஆண்டுகளுக்கு தற்போதுதான் நடக்கிறது. இதுகுறித்து எந்த புரிதலும் இல்லாமல் திமுக, காங்கிரஸ் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். வாக்கு திருட்டு என்று பொய் பிரச்சாரம் செய்து வரும் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது வாக்கு திருட்டா என்பதனை தெளிவுபடுத்த வேண்டுமென கேட்டுக்கொண்ட ராமலிங்கம் அவர்கள், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி என்பது மிக பெரிய சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டார். பிரபல தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் தீபாவளிக்காக வீட்டு உபயோகப் பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தது உண்மைதான். ஆனால் அதை நாங்கள் திருப்பி வழங்கிவிட்டோம் என்று குறிப்பிட்ட அவர், சார்லஸ் மார்டினுடன் பிஜேபியினருக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அதையும் மீறி அவருடன் தொடர்பில் இருந்தார். அவர்கள் மீது மேலிட உத்தரவுப்படி, கட்சி விதிமுறைகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் பாஜகவில் தான் இருக்கிறார். ஆனால் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை அவர் பேசி வருவதாக தகவல் வந்துள்ளது. இது குறித்தும் தலைமைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி கட்டுப்பாட்டை மீறி யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கூட்டணி தொடர்கிறது. வருகின்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மையாக வெற்றி பெறுவோம் என்றும் ராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்தார்.